தண்ணி வருது ஆரம்பமாகின்றது. விவசாயிகளுக்கான சலுகை கட்டணம் தேசிய அமலாக்க விழாவாக யாழ் மாவட்டத்தின் வடமாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அனைத்து பாராளுமன்ற இடங்களினால் இன்று ஆரம்பித்து வைக்கப்படுவது நிகழ்வு தேசிய நிகழ்வாக இன்று நீர்வெளி பிரதேசத்தில் ஆரம்பித்து வைக்கப்படுகின்றது. நேரசாவிதான கௌரவ நதி ஆராதனை கரு அவாசியகுமார் ரஞ்சி கேந்திராபதி குமார் சுரதி आइए அடுத்து நாம் அன்போடு அழைக்கின்றோம் வீதி கோப்பாய் අනිකුත් සියලුම ගෞරවාත්ම මහත්මීන්ට අපි කොසබන් පුලම් රාජවීදි කෝපායි கந்தசுவாமி சுரேந்திரன் விலைநிறுத்திற்கான மின்சாரம் என்ற தொழில்பொருளோடு வழங்கி வைக்கப்படுகின்றது. உங்களுடைய அமர்வு இந்த நிகழ்விலே இந்த அளவில் Again, we are here. Yes, again. Hello. Listen, you keep it. மின்வலு மற்றும் மீள்புத்தாக்க அமைச்சர் கௌரவ ரஞ்சித் சியாம்பிலப்பிட்டி அவர்களே, பிரதி அமைச்சர் அஜித் பெரேரா அவர்களே, கௌரவ ஆளுநர் அவர்களே, கௌரவ மாகாண சபை உறுப்பினர்களே, பாராளுமன்ற உறுப்பினர்களே, அவைத்தலைவர் அவர்களே, ஆளுநர் அவர்களினுடைய செயலாளர் அவர்களே, யாழ் மாவட்ட அரசாங்க அதிபரே, இங்கு இருக்கக்கூடிய இலங்கை மின்சார சபையினுடைய அதிகாரிகளே, எனது அருமை விவசாய பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாள் இலங்கை வாழ் விவசாய பெருமக்களுக்கு, குறிப்பாக போரினால் நொடித்து போயிருக்கும் வடக்கு வாழ் மக்களுக்கு இன்னும் விசேடமான ஒரு நாளாக அமைந்திருக்கின்றது என்பதில் எனக்கு மாற்று கருத்துக்கு இடமில்லை. விவசாயிகளுக்கு, அதிலும் குறிப்பாக கிணற்றின் நீரை ஏற்றி நீர்ப்பாசனங்கள் போன்றவற்றுக்கு பயன்படுத்துகின்ற விவசாயிகளுக்கு மின் கட்டணத்தில் சலுகை கட்டணமாக மாற்றி அமைத்து தந்திருக்கக்கூடிய கௌரவ அமைச்சர் அவர்களுக்கு உங்களினுடைய சார்பில் நான் முதலில் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். 600 ரூபாய் மாத வாடகையாக இருந்ததை அவர் 300 ரூபாவாக குறைத்திருக்கின்றார். அதே போன்று 10 ரூபாய் 80% இருந்த அந்த ஒரு அலகுக்கான மின் கட்டணத்தை இரவு 10 மணியிலிருந்து அதிகாலை 5 மணி வரையும் நீங்கள் பயன்படுத்துவீர்களாக இருந்தால்
அதனை ₹6.80 குறைக்கப்பட்டிருக்கின்றது. இது நிச்சயமாக உங்களுக்கு கணிசமான ஒரு வருவாயை தேடித்தரக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லித்தான் நாங்கள் நம்புகின்றோம். உண்மையில் எங்களுக்கு ஏராளமான தேவைகள் இருக்கின்றன. எங்களுக்கு சந்தைப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லை. எங்களிடம் வெங்காயம் விளைகின்ற பொழுது இலங்கையில் வெங்காயம் இந்தியாவில் இருந்தோ அல்லது வேறு தேசங்களில் இருந்தோ இறக்குமதியாகின்றது. இதனால் எங்களுடைய விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைக்கவில்லை. உங்களுக்கு பயிற்சியை வழங்குவதற்கு அல்லது உங்களுக்கு பயிற்சியை வழங்குகின்ற விவசாய போதனாசிரியர்களுக்கு பயிற்சியை வழங்குவதற்கு எங்களிடம் நல்ல பண்ணைகள் இருந்தன. ஆனால் இன்று அது எங்களிடம் இல்லை, இராணுவத்தினர் வசம்தான் இருக்கின்றன. எங்களிடம் விவசாய போதனாசிரியர்களுக்கு ஆளணி பற்றாக்குறைவு இருக்கின்றது. பிரதி விவசாய பணிப்பாளர்களுக்கு வெற்றிடங்கள் நிலவுகின்றன. இவ்வாறு ஏராளமான பிரச்சனைகள் இருந்தாலும் இங்கே இந்த சலுகை கட்டணம் என்று சொல்லப்படுகின்றது நிச்சயமாக உங்களுக்கு நன்மை தரத்தக்க ஒரு அம்சமாக அமைந்திருக்கின்றது. விரைவில் ஏனைய பிரச்சனைகளுக்கும் இந்த அரசு தீர்வு காண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விரும்புகின்றோம். என் அருமை விவசாய பெருமக்களே, இந்த இடத்தில் நான் உங்களுக்கு ஒன்று நினைவூட்ட விரும்புகின்றேன். இங்கு முற்றுமுழுதாக இலவசமாக இல்லாமல் சலுகை கட்டணமாகவே கட்டணம் குறைக்கப்பட்டிருக்கின்றது. இந்தியாவில் பஞ்சாப் மாநிலம் என்று சொல்லப்படுகின்றது இந்தியாவின் உணவு கூடை என்று சொல்லி அழைக்கப்பட்ட ஒரு மாநிலம். அங்கு வாக்கு வங்கி அரசியலுக்காக ஒரு காலத்தில் சலுகை கட்டணமாக இருந்த இந்த மின்னை விவசாயிகளுக்கு முற்றுமுழுதாகவே இலவசமாக மாற்றியிருந்தார்கள். முற்றுமுழுதாக இலவசமாக அது மாறியவுடன் ஏராளமான குழாய் கிணறுகள் ஆழ தோண்டப்பட்டன. இரவு பகலாக அங்கு நீர் முழுவதும் இறைத்து தள்ளப்பட்டன. இன்று அது ஒரு பஞ்ச பூமியாக மாறியிருக்கின்றது. எந்த கிணறுகளிலும் தண்ணிகள் இல்லை. எல்லா கிணறுகளிலும் அளவுக்கு மிஞ்சி நீரை இறைத்து தள்ளியதன் காரணமாக உவரேறி இருக்கின்றது. எங்களை பொறுத்தவரையில் நாங்களும் ஏற்கனவே நீர்ப்பம்பிகளின் மூலம் மிக அதிகமாக நீரை, தேவைக்கு அதிகமாக நீரை இறைத்து தள்ளி கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த சலுகை கட்டணம் என்று சொல்லுவது இன்னும் நீரை நாங்கள் விரயமாக இறைத்து தள்ளுவதாக ஒருபொழுதும் அமைந்துவிடக் கூடாது என்கின்றதை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். உண்மையில் நாங்கள் பரவல் நீர்ப்பாசனம் செய்கின்றோம். எங்களுக்கு எதிலுமே தாராளமான மனது, எதையுமே நிறைவாக காணுகின்ற மனது, வரம்புகள் உடைத்து பெருகும் வரைக்கும் நாங்கள் நீர்ப்பாசனம் மேற்கொள்ளுவோம். உண்மையில் அப்படி அல்ல. தாவரங்களுக்கு மிக குறைந்த அளவே போதுமானது. உங்களுக்கு எங்களுடைய திணைக்களம் சொட்டு நீர்ப்பாசனம், தூவல் நீர்ப்பாசனம் என்று சொல்லி பல புதிய நீரை வினைத்திறனுடன் பயன்படுத்தக்கூடிய நீர்ப்பாசன முறைகளை அறிமுகப்படுத்தி இருந்த பொழுதும் பாரம்பரியமான அந்த முறைகளில் இருந்து நீங்கள் இன்னும் விடுபட தயாராக இருக்கின்றீர்கள். நாங்கள் அந்த நிலைக்கு மாற வேண்டும் என்று சொல்லி நான் அழுத்தம் திருத்தமாக கூற விரும்புகின்றேன். நீங்கள் நினைக்க கூடாது குறைந்த நீரை நாங்கள் பாய்ச்சுவதன் மூலம் பயிர் வளர்ச்சி பாதிக்கப்படும், அறுவடை பாதிக்கப்படும் என்று. அப்படி அல்ல. இன்றைய வலம்புரியில் ஒரு கட்டுரை இருக்கின்றது. பேராசிரியர் மிகுந்தன் அவர்கள் தெளிவாக எழுதியிருக்கின்றார். இந்த சொட்டு நீர்ப்பாசனம், தூறல் நீர்ப்பாசனம் மேற்கொள்ளுகின்ற பொழுது மிக பெருமளவுக்கு நீர் மீதப்படுத்தப்படுகின்றது. அதே நேரம் நீங்கள் பரவல் முறையில் நிறைய தண்ணீரை இறைத்து தள்ளுகின்றதனால் ஏற்படுத்தப்படுகின்ற அறுவடையிலும் பார்க்க இதன் மூலம் அறுவடை கூடவாக இருக்கின்றது என்று சொல்லி ஆய்வின் மூலம் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே உங்களுக்கு தந்த இந்த வாய்ப்பை, இதனை ஒரு நல் வாய்ப்பாக நீங்கள் கருதி நிச்சயமாக நான் மீளவும் அமைச்சர் அவர்களுக்கு நன்றியை கூற வேண்டியவனாக இருக்கின்றேன். உங்களை பொறுத்தவரையில் அல்லது எங்களுடைய விவசாயிகளை பொறுத்தவரையில் ஒரு காலத்தில் கொடிகட்டி பறந்தவர்கள். நான் எப்போதும் உங்களுக்கு சொல்லுவது, நாங்கள் வாகனங்களை காண்பதற்கு முன்னதாக ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க அம்மையார் அவர்கள் பிரதமராக இருந்த காலப்பகுதியில் பொருளாதார ரீதியாக கொடிகட்டி பறந்தவர்கள் நீங்கள். மீளவும் அந்த நிலைக்கு நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விரும்புகின்றோம். ஆரம்பத்தில் கௌரவ அமைச்சர் அவர்கள் நீர்வேலி தோட்டத்தில், அந்த வாழை தோட்டத்தில் அன்புற அந்த நிகழ்ச்சியை தொடக்கி வைத்து எங்களுடைய விவசாயிகளுடன் உரையாடி இருந்தார். அவ்வாறு உரையாடிய பொழுது நீர்வேலி தொடர்பாக அவர் எங்களுடைய விவசாயிகளுக்கு ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்தினார்.
நீர்வேலி வங்கி கொள்ளை தனக்கு ஞாபகமாக இருக்கின்றது என்று சொல்லி விவசாயிக்கு சொல்லியிருந்தார். நான் இந்த இருக்கையில் அமர்ந்திருந்த பொழுது நான் இந்த விடயங்கள் பேசக்கூடாது என்று நினைத்திருந்தாலும் கூட சில விடயங்கள் என் ஞாபகத்துக்கு வந்து போகின்றன. அவர் இரண்டாவது தடவையாக இன்னொரு வசனம் சொன்னார், இந்த சம்பவங்கள் இப்பொழுது நடப்பதில்லை என்று சொன்னார். சந்தோஷமான விடயம். ஆனால் இந்த நீர்வேலி வங்கி கொள்ளையில் இருந்துதான் ஒரு மிக பெரும் வங்கியை நிர்வகிக்கக்கூடிய அளவுக்கு விடுதலை புலிகள் பலம் பெற்றிருந்தார்கள். ஒரு மிக பெரும் விடுதலை இயக்கமாக அது வளர்ந்திருந்தது. தென்னிலங்கையை பொறுத்தவரையில் நாங்கள் பயங்கரவாதிகளாக இருக்கக்கூடும், ஆனால் எங்களுடைய பிள்ளைகள் எங்களை பொறுத்தவரையில் போராட்ட வீரர்கள் தான். இன்று இவ்வாறான சம்பவங்கள் இன்று நடப்பதில்லை என்று சொன்னார். மிகவும் சந்தோஷமாக இருந்தது. எங்களை பொறுத்தவரையில் இனிமேலும் இவ்வாறான ஒரு கொள்ளை சம்பவங்களோ அல்லது இவ்வாறான ஒரு உயிர் பலிகளோ இரண்டு தரப்பிலுமே நிகழக்கூடாது என்று சொல்லித்தான் நாங்கள் விரும்புகின்றோம். இங்கே எந்த தரப்பிலும், அது தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய எங்களுடைய சிங்கள சகோதரர்களாக இருந்தாலும் அல்லது இங்கே இருக்கக்கூடிய தமிழ் பேசும் மக்களாக இருந்தாலும் அநியாயமான உயிரிழப்புகள் நடக்கக்கூடாது என்கின்றதை விரும்புகின்றோம். அண்மை காலமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால், இன்று எங்களுக்கான ஒரு தேசிய அங்குரார்ப்பண விழா யாழ்ப்பாணத்தில் நடைபெறுகின்றது. கடந்த சில தினங்களாக விளையாட்டு விழா, தேசிய விளையாட்டு விழா நடைபெறுகின்றது. இதற்கு முன்னர் கௌரவ ஜனாதிபதி அவர்களுடைய தலைமையில் தேசிய உணவுற்பத்தி திட்டத்திற்கான விழா நடைபெற்றது. சாரணிய இயக்கத்துக்கான ஜம்போரி யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. இப்பொழுது தென்னிலங்கையினுடைய கவனம் யாவும் வடக்கின் மீது திரும்பி இருக்கின்றது. இந்த கவனமானது உண்மையான கரிசனையுடன் கூடிய கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லியே நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். இது மிக பெரும் அழிவை தந்த போருக்கு பிறகு நாங்கள் வடக்குக்கு ஏதோ செய்கின்றோம், தமிழ் மக்களுக்கு ஏதோ செய்கின்றோம் என்று சொல்லி இந்த சர்வதேசத்துக்கு காட்டுவதாக இல்லாமல் உண்மையான கரிசனையாக அமைய வேண்டும். இந்த அபிவிருத்தி திட்டங்கள் யாவும் போரினால் காயம் பெற்ற எங்களுக்கு களிம்பு தடவுவதாக ஒருபொழுதும் அமைந்துவிடக் கூடாது. எங்களுடைய காயங்கள் என்கின்றது அரசியல் ரீதியான பிரச்சனைகளினால் ஏற்பட்டவை. அதற்கு நிரந்தர தீர்வு வேண்டும். அதற்கான தீர்வை தர கௌரவ அமைச்சர் அவர்கள், தென்னிலங்கையில் பிரபலமானவர்கள், செல்வாக்கு மிக்கவர்கள், மத்திய அரசாங்கத்துடன் நீங்கள் எங்களுடைய குரலாக ஒலித்து எங்களுக்கான சகல உரிமைகளையும் பெற்றுத்தர வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்வதோடு, நிரந்தர அபிவிருத்தி என்கின்றது நிரந்தர அரசியல் தீர்வின் மீதுதான் சாத்தியம் என்பதை கூறி உங்கள் அனைவரிடமிருந்தும் விடைபெறுகின்றேன். வணக்கம். கௌரவ அமைச்சர் ரஞ்சித் சியாம்பிலபிட்டிய அவர்களுக்கும், கௌரவ பிரதி அமைச்சர் அஜித் பெரேரா அவர்களுக்கும், கௌரவ வடமாகாண ஆளுநர் ரெஜினோல் குரே அவர்களுக்கும், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதி ராஜா அண்ணன் அவர்களுக்கும், இங்கு வந்திருக்கும் வடமாகாண சபை அமைச்சர் கௌரவ ஐங்கரநேசன் அவர்களுக்கும், வடமாகாண சபை தலைவர் CVK சிவஞானம் அவர்களுக்கும், இங்கு வந்திருக்கும் மின்சார சபை உத்தியோகத்தர்கள், குறிப்பாக DGM குணத்திலக அவர்களுக்கும், எங்களுடைய அரசாங்க அதிபர் அவர்களுக்கும், இங்கு வந்திருக்கும் விவசாயிகள் அவர்களுக்கும். இன்றைக்கு ஒரு சிறப்பான நாள், புரட்டாதி சனி. நிச்சயமாக எனக்கு தெரியும், எல்லோரும் விரதமாக இருப்பீர்கள், பசியுடன் இருப்பீர்கள், அமைச்சருடைய பேச்சுக்காக காத்திருக்கிறீர்கள். நான் பேச நினைப்பது எல்லாத்தையும் எங்களுடைய அண்ணன் மாவை சேனாதி ராஜா அண்ணன் அவர்கள் பேசிவிட்டார். அதனால் நான் கனநேரம் எடுக்க போறதில்லை. ஆனால் முக்கியமான ஒரு சில விடயங்களை மட்டும் ஞாபகப்படுத்திவிட்டு செல்ல விரும்புகின்றேன். ஏனென்றால் இன்றைக்கு இந்த விவசாயிகளுக்கான சலுகை மீன் கட்டண அங்குரார்ப்பண விழாவில் கலந்து கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்றால் இது இன்று நேற்று எங்களிடம் கேட்டவர்கள் இல்ல விவசாயிகள். ஏனென்றால் நாங்கள் போகின்ற கூட்டங்கள் அனைத்துக்கும், அதாவது பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள், மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள், விவசாயிகளை சந்திக்கும் போது எந்த போதிலும் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், தங்களுடைய உற்பத்தியை மேலும் மேலும் விரிவாக்குவதற்கும் தங்களுடைய வியாபாரங்களை விரிவாக்குவதற்கும் எங்களுக்கு இந்த உதவிகளை செய்தர சொல்லி. இப்போது ஏற்கனவே எங்களுடைய கௌரவ அமைச்சர் ஐங்கரநேசன் அவர்கள் சொன்னதை போல் வட மாகாணம் ஒரு காலத்தில் விவசாயத்துக்காக பேர் போன ஒரு பிரதேசம். எங்களுடைய கௌரவ ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க அம்மையார் இருந்த போது ஒரு விவசாய புரட்சி ஊடாக எங்களுடைய விவசாயிகளை செல்வந்தர்கள் ஆக்கிய காலம் அது. அதே போன்று தற்போதும் எங்களுடைய அதிமேதகு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களுடைய வழிகாட்டலிலும் அதிமேத கௌரவ
பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய வழிகாட்டலிலும் எங்களுடைய அமைச்சர் ரஞ்சித் சியாமலபிட்டி அவர்களுடைய இம்ப்ளிமெண்டேஷனிலும் இன்று ஒரு விவசாயிகளுக்கு இன்னும் ஒரு புரட்சி கிடைத்திருக்கின்றது. ஏனென்றால் எங்களுடைய இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வட மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேக்டரி இல்லை, ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இல்லை எங்கள்கிட்ட உற்பத்தி செய்யறதுக்கு. ஆனால் எங்கள்கிட்ட இருக்கிற திறமை விவசாயம், எங்கள்கிட்ட இருக்கு காணி. இப்போ பார்த்தீர்கள் என்றால் எங்களுடைய உயர் பாதுகாப்பு வலயம் என்னுடைய பிரதேசம் அதுதான். அதில் இருக்கின்ற காணிகள் விடுவித்தால் எங்களுடைய விவசாயம் இன்னும் சிவக்கும். அதனால எங்களுடைய அமைச்சரிடம் இந்த நேரம் நான் எங்களுடைய காணிகளை வெகு விரைவில் விடுவித்து எங்களுடைய விவசாயத்துக்கு இன்னும் மேலும் மேலும் உதவுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று எங்களுடைய இளைஞர்கள், ஏனென்றால் என்னுடைய அப்பா சொல்லுவார், கடந்த காலங்களில் இளைஞர்கள் எல்லோரும் அரசாங்க உத்தியோகம் வேலை செய்தாலும் கூட தங்களுடைய காணிகளில் விவசாயம் செய்து அதனூடாகத்தான் வீடுகளை கட்டினார்கள், முன்னேறினார்கள் என்று. அதே போன்று திரும்பியும் எங்களுடைய இளைஞர்கள் விவசாயத்துக்கு வரணும், அதுக்கு நாங்கள் ஊக்குவிக்கணும், அதுக்கு சந்தைப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கணும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இளைஞர்களுக்கு. ஏனென்றால் இப்போது பார்த்தீர்கள் விவசாயம் செய்வது எனக்கு தெரிஞ்ச என்னோட இருக்கிற நண்பர்கள் கிணறு இந்த யாழ் மாவட்டத்தில் இளைஞர்கள் விவசாயம் செய்கிறார்கள். அவர்கள் சொல்றால் செய்யும் போது இப்போ வாழை போடும் போதோ அல்லது வெங்காயம் போடும்போதோ எல்லாம் கையும் கணக்கும் சரியாக வருகின்றது என்று. ஆனால் நிச்சயமாக எங்களுடைய மின்சாரம் போன்ற இந்த இலகு கட்டணங்களை கொடுக்கும் போது நிச்சயமாக எங்களுடைய லாபம் அதிகம் வரும். சந்தை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் போது நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு முன்னேற்றம் தெரியும். அதே போன்று நான் எதிர்பார்க்கிறேன் வருகின்ற காலகட்டங்களிலும் இதே போன்று. ஏனென்றால் அதிமேதகு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவுடைய நோக்கம் ஒரு சஸ்டைனபிள், அதாவது உணவுக்காக நாங்கள் வேறு எங்கு ஒரு நாடுக்கும் போக தேவையில்லை, எங்களுடைய நாட்டிலே உற்பத்தி ஆகணும் என்ற தேவை இருக்கின்றது. 2020 அதை அந்த நிலைமைக்கு வர வேண்டும் என்ற ஒரு தேவை இருக்கின்றது. அதிமதிக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த ரீதியில் நிச்சயமாக எங்களுடைய திறமையை நாங்கள் பயன்படுத்தி கொள்வதற்கு எங்களுக்கு உதவுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கௌரவ பாராளுமன்ற எமது பிரதானிகளை இப்பொழுது அழைக்கின்றோம். மீனன் கபி தமது கௌரவின் ஆராதனா කර සිටින්නේ BMS බඩගොඩ එබැවින් කන්සල්ටන්ට් සිලෝන් එලෙක්ට්‍රිසිටි බෝඩ් වයිස් චෙයර්මන් WAG වනසේකර, working engineer ASK Dharmadasa, Deputy General Manager Commercial and Corporate Distribution Division 1 Ceylon Electricity ඒවරකාව අලෙකින්දෝ ඉතාමත් ගෞරවයෙන් අපි සියලු ආරාධනා කර සිටිනවා. අද දින එම ජාතික උත්සවය පොල්තල් පහන දැල්වීමෙන් ආරම්භ කිරීම සඳහා யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் திரு என் வேதநாயகன் அவர்களும் மற்றும் பிரதேச செயலாளர்கள், பிரமுகர்கள் மற்றும் விவசாய திணைக்களம், இலங்கை விவசாய சபையினை சார்ந்த பிராந்திய பிரதேச உத்தியோகத்தர்கள், அதிகாரிகள், ஸ்துதி, நன்றிகள். Neselum ආශිර්වාද ප්‍රතිශෝධන පරාදුත්තේ භවන්තුතේ භවතු සබ්බ මංගලං රක්ඛන්තු සබ්බ දේවතා සබ්බ සංඝා எல்லாரும் එවැගේම මෞලේතුමන්ට පූජා කිරීම සඳහා කරු නියෝජ්‍ය මාත්‍ය නීතිඥ පූජකතුමන්ට පූජා කිරීම සඳහා උතුරු கௌரவ மாவட்ட சேனாதிகாரி இடத்திலே மன்றாடுகின்றோம். நமது சகோதரர்கள், நண்பர்களுடைய கரகோஷங்களை எழுப்பியவர்களை உற்சாகப்படுத்துமாறு வேண்டிக் கொள்கிறோம். இன்று இந்த பொன் செல்வமாக விழா மண்டபத்தில்
அழைக்கின்றோம். கரந்தன் நீர்வேலி நாகலிங்கம் சின்னையா அவர்களை அழைக்கின்றோம். அதேபோல் மகேஸ்வரன் மகாலட்சுமி அவர்களை அழைக்கின்றோம். சிறுப்பட்டி மேற்கு நீர்வேலி மகேஸ்வரன் மகாலட்சுமி. அதேபோல் மகனைக்கு நாம் அடுத்து அழைக்கின்றோம். இந்த ஒப்பந்த பத்திரங்களை அமைச்சர் பிரதானிகளுடைய கரங்களில் இருந்து பெற்றுக் கொள்வதற்காக. அடுத்து ஜெனரல் மேனேஜர் ஹெரிடேஜ் அவர்களை அழைக்கின்றோம். சின்னத்துறை விஜயரத்னம் அவர்களை அழைக்கின்றோம். அளவட்டி சின்னத்துறை விஜயரத்னம் டச் ரோட். அடுத்து கணபதி பிள்ளை சுப்பிரமணியம் அவர்களை அழைக்கின்றோம். குருபரன் வீதி முழங்காவில் கேரீஸ்வரன் சண்முகலிங்கம். அடுத்து செல்லையா பாலசிங்கம் அவர்களை அழைக்கின்றோம். செல்லையா பாலசிங்கம்